ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷன்ல அண்ட் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கிற மூவி தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த மூவி பத்தினா ஒரு தரமான அப்டேட் பத்தினா கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மூவியோட அதாவது த கோட் மூவியோட டீம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு இந்த ஃபுல் மூவியை பாத்தீங்கன்னா ஷோ பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த மூவியை பார்த்த நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அந்த மூவி பத்தின ரிவ்யூவை பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அவரு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு டைரக்டர் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணிட்டு கலக்கிட்டீங்க, ஸோ படம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அண்ட் அவசரப்பட்டு நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு படம் உங்க கூட பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவரு வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் நம்ம தளபதி விஜய்க்கு இந்த மூவி, இந்த கோட் மூவி பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா பிடிச்சு போயிருக்கு. ஸோ இன்னொரு அப்டேட்டும் பாத்தீங்கன்னா மூவி டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த மூவில வந்து ஆக்டர் விஜய்க்கு டிஏஜிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா த கோட் மூவியோடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு விஜய பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஒரு யங்கஸ்ட் விஜய காமிச்சிருப்பாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ்ல அந்த யங்கஸ்ட் கேரக்டர் விஜய பார்க்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா மீம்ஸ் போட்டுட்டு கலைச்சிட்டு இருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா அந்த பிரேமலு படத்துல வர அமல் டேவிஸ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கே அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தோணல. ஸோ கொஞ்சம் பியர்ட பாத்தீங்கன்னா ஷேவ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா அதுக்கப்புறமா முந்தா நேத்தி, ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய தேர்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா விட்டுருந்தாங்க, ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த தேர்ட் சிங்கிள் அந்த ஸ்பார்க் சாங்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோவா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருக்குமே பாத்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா கேட்கும் போது இன்னொரு நம்ம மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவை இப்படி போட்டுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் நமக்கு பாத்தீங்கன்னா சாங் முக்கியம் இல்லை, நமக்கு படம் தான் முக்கியம். அண்ட் படத்துல இருக்கிற ஸ்டோரி தான் நமக்கு முக்கியம். கதை நல்லா இருந்தா போதும். ஸோ சாங் பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாங்ஸும் பாத்தீங்கன்னா பிடிக்கும்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாங் பாத்தீங்கன்னா அவ்வளோவா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ் அந்த சாங்ல பாத்தீங்கன்னா அந்த டிஏஜிங் லுக்கை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த யங்கஸ்ட் கேரக்டர் விஜயோடைய டிஏஜிங் லுக்கை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மீம்ஸ் வைஸாவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பாத்தீங்கன்னா த கோட் மூவி டீம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மூவி டீம் பாத்தீங்கன்னா அந்த டிஏஜிங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அந்த டிஏஜிங் லுக்கை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கிறத பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை பத்தி இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, திஸ் பிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஜேர்னர்ஸ். அதாவது இந்த மூவில பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னர்ஸ், அதாவது புது கான்செப்டை பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். நமக்கு அந்த கிளிம்ஸ் பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அந்த இந்த போஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும் போது இது பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தாங்கிறது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எந்த மாதிரியான அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னர்ல எந்த மாதிரியான கான்செப்ட்னு தெரியல. டைம் டிராவலா இல்ல மல்டிவர்ஸ் கான்செப்டாங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. எல்லாருமே பாத்தீங்கன்னா டீகோட்லாம் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணி இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா இல்ல டைம் டிராவல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் அன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ட்ரெய்லர் வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ ட்ரெய்லர் வந்தாதான் இது எந்த ஜேர்னர் அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீக் 15th அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மூவியோடைய ட்ரெய்லர் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு நமக்கு தெரிஞ்சிடும் இது எந்த கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளவுதான் கைஸ் இந்த மூவி கிட்ட இருந்து கிடைச்ச அப்டேட். ஸோ ஒரு தரமான அப்டேட் தான். தளபதி விஜய் கொடுத்த ரிவ்யூ, அந்த ரிவ்யூ கேட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. பிகாஸ் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ள போறதுனால ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலுமே அந்த மூவியை பார்த்துட்டு தளபதி விஜய பாத்தீங்கன்னா தெரியாதனமா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மூவியை அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாரு. ஸோ ஓகே, பார்ப்போம் செப்டம்பர் 5th அன்னைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அந்த ட்ரைலர். பட் எனிவேஸ் ஐ ஹேவ் அன் ஹோப் இன் திஸ் ஃபிலிம் தட் திஸ் மூவி வில் ராக் ஆன் தியேட்டர்ஸ் அட் September 5th. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவிக்கு நீங்க எந்த அளவுக்கு ஹைப்பா இருக்கிறீங்கிறத அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தெரிவிக்கலாம். ஸோ அந்த லைக்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் நீங்க எவ்வளவு ஹைப்பா இருக்கிறீங்க அப்படிங்கிறத. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் அப்புறம் ஷார்ட் பிலிம்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் தொடர்ந்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.